நம்முடைய ராமாபுரம் பகுதியில் இந்த மெட்ரோ பணிகளில் இருந்த ஒரு கட்டுமான சாரம் இடிஞ்சு விழுந்து 2 வீலரில் பயணப்பட்ட ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கு. இது வெறுமனே ஒரு பலி, எங்கேயோ எதிர்பாராமல் நடந்த விபத்துன்னு நாம் கடந்து போக முடியாது. இது அவலத்தினுடைய அடையாள சின்னம். இது இன்னும் தொடரும் என்பதற்கான வாய்ப்பு தாங்க அதிகம். ஏன்னா கடந்த ஆண்டு MRDS கட்டுமான பணிகளுடைய கட்டுமான சாரம் இடிஞ்சு விழுந்து ஒருவர் உயிரிழந்த செய்தி, அந்த வேதனையிலிருந்து வருவதற்கு முன்னால் இப்போ மெட்ரோவினுடைய கட்டுமான சாரம் இடிஞ்சு விழுந்து ஒருத்தர் இறந்து போயிருக்கிறார். உயிர் என்றால் சாதாரணமா அப்படின்னு இன்றைக்கு பொதுமக்கள் கேட்க தொடங்கி இருக்கிறாங்க. இந்த மெட்ரோ கட்டுமான பணி தாமதமாகிறதுக்கு என்ன காரணம்? இந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாக திறன் குறைபாடு தான். ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க இருக்கிற 5400 கோடி ரூபாயையும் கடன் உதவியாக பெற்றிருக்கிற 2000 கோடி ரூபாயும் வராமலேயே இருக்கு. நிதி வருமா வராதாங்கிற யோசனையினாலேயே இந்த மெட்ரோ பணி தாமதமாகிக்கிட்டே போகுது. இதையெல்லாம் வாங்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற அரசாங்கம் இந்த நிதி வராமலே போயிடும் அப்படின்னு இன்றைக்கு ஒரு நிலைமை உருவாகி இருக்கே, அதுக்கு பின்னணியில நிர்வாகத்திறனோடு இதை கேட்டு பெற வேண்டிய அரசாங்கம் அதை சரியா செய்யலைங்கிற ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. இப்படி போக்குவரத்து எந்த விதத்துல நாம பயணப்படணும்னு நினைச்சாலும் சாலைகளில் பயணப்படுவதற்கோ மெட்ரோவில் பயணப்படுவதற்கோ இன்றைக்கு மாநகரத்துல நம்மால் பயணப்பட முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கு. பயணப்படுவதற்கு சிரமம் இருக்கு. தூசி தும்போட பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு.